பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இளைஞனே விழித்தெழு. பதிப்புரை. இளைஞர்கள் சமூகத்தின் உயிர் நாடிகள், வலிமை வாய்ந்த சக்திகள். அவர்கள் ஒன்றாக ஒரே அணியில் இணைந்தால் மாபெரும் செயல்களை ஆற்ற முடியும். ஆனால் இளமை பருவமானது குயவனின் கையில் உள்ள பானையைப் போன்றது. சூழ்நிலைகள், சுற்றுப்புறங்கள், சந்தர்ப்பங்கள் அவர்களின் மனதில் பெரும் மாற்றங்களை எளிதில் ஏற்படுத்தி விடுகின்றன. தீய சக்திகளின் கவர்ச்சிக்கு அவர்கள் ஆளாக நேரும் போது தீயவர்களாகவும், அதே இளைஞர்கள் நன்மையின் அரவணைப்பில் ஆட்படும் போது மாபெரும் ஒழுக்க சக்தியாகவும் உருப்பெறுகிறார்கள். உலகில் பெரும் இயக்கங்களெல்லாம் அவை நல்லவையாக இருந்தாலும் சரி, தீயவையாக இருந்தாலும் சரி, இளைஞர்களின் துடிப்பான உழைப்பில், தியாகத்தில் வளர்ந்தவைதாம். இன்றைய இளைஞர்களின் நிலைமை மிகவும் கவலை தருவதாக உள்ளது. அவர்கள் சிக்கியிருக்கும் தீய வலைகளிலிருந்து அவர்களை விடுவித்து சத்தியத்தின் பக்கம் அழைப்பது மிகவும் அவசியமாகும். இதனை நன்குணர்ந்த மௌலானா மௌதூதி அவர்கள் இளைய சமூகத்தின் இதயத்தினை தட்டி எழுப்பி உறங்கிக் கிடக்கும் அவர்களது உணர்வுகளை விழித்தெழச் செய்யும் வண்ணம் ஆற்றிய சொற்பொழிவுதான் இந்நூல். இதனை தமிழ்நாடு இஸ்லாமிய நிறுவனம் தமிழ் கூறும் நல்லுலகுக்குச் சமர்ப்பிக்கிறது. இளைஞர்களின் உள்ளத்தில் ஒரு புதிய எழுச்சியை இந்நூல் ஏற்படுத்தும் என நம்புகிறோம். இளைஞனே விழித்தெழு. இது மௌலானா சையத் அபுல் அலா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாகிஸ்தான் இஸ்லாமிய மாணவர் பேரவையின் மாநாட்டில் ஆற்றிய பேருரையாகும். இந்திய இளைய சமுதாயத்தையும், ஏன் உலக இளைய சமுதாயத்தையும், மாணவ இனத்தையும் கூட இப்பேருரை ஈர்க்கும், இனிது நடத்தும். இளைஞர்களே, நான் இஸ்லாமிய மாணவர் பேரவையின் இம்மாநாட்டிலே கலந்து கொண்டு உளம் பூரிக்கிறேன். இந்த கண்கொள்ளா காட்சியை காணும் போது 28 ஆண்டுகளுக்கு முன் இளைஞர்கள் ஒன்று கூடி இப்பேரவையை தொடங்கிய நிகழ்ச்சி என் நினைவுக்கு வருகிறது. இந்த பேரவை எதிர்காலத்தில் இந்நாட்டிலே மிக பெரும் வலிமை வாய்ந்த ஒரு சக்தியாக திகழப் போகிறது என்பதை அப்போது எவராலும் மதிப்பிட முடியாத நிலை இருந்தது. இப்பேரவை வளருமா வளராதா எனும் விஷயத்தில் நெடுங்காலமாகவே மக்களிடையே ஒரு சோர்வு மனப்பான்மை தென்பட்டது. அல்லாஹ்வின் பேருதவியால் தான் நாம் இன்றைய தினம் இக்காட்சியை காண்கிறோம். அல்லாஹ் அந்த மாணவர்களின் தூய்மையான சேவையை ஏற்றுக்கொண்டான். அவர்களின் நன்முயற்சிகளில் பரக்கத்தை தந்தான். அவர்களுக்கு தளராத ஊக்கத்தையும் பெரும் வலிமையையும் ஈந்தான். இது அல்லாஹ்வின் பேரருளும் அருட்கொடையும் ஆகும். இறைவன் உங்களுக்கு இன்னும் அதிகமான வலிமைகளையும் களங்கமற்ற இதயத்தையும் தர வேண்டும். அவன் தனது அன்பாதரவை பொழிந்து மகத்தான பேரருளை உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும். உங்களுடைய திருக்கரங்களாலேயே இந்நாட்டின் இளந்தலைமுறை உருவாகி அதன் விளைவாக மதப்பற்றின்மை, நாத்திகவாதம், ஒழுக்கக்கேடு போன்ற வழிகேடுகளிலிருந்து விலகி நேர்மை, இறையச்சம், ஒழுக்க சீலம் ஆகிய உன்னத நெறிகளில் நடக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இந்நாட்டிலே நிலை பெற வேண்டும் என்பதுதான் என் மனமார்ந்த பிரார்த்தனையாகும். நவயுகத்தின் நவீன காலத்தின் சவாலும் நமது இளைஞர்களும், இதுதான் இன்று எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற சொற்பொழிவின் தலைப்பு. நவீன யுகம் என்றால் என்ன? இதை பற்றி முதலில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்து வந்த மனிதன் தனது காலத்தை நவீன யுகம் என்றே நினைத்து வந்துள்ளான். கடந்து போன யுகம் பூர்வ யுகம், அதில் மனித சமுதாயத்திற்கு எத்தகைய நன்மையும் விளையவில்லை என்றே கருதி வந்துள்ளான். அக்கால மக்கள் அறியாமையிலும் மௌட்டீகத்திலும் மூழ்கிப் போயிருந்தனர். நவீன யுகத்தில் வாழுகின்ற நாம் தான் தெளிவான சிந்தனையுள்ளவர்கள், கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள், விஞ்ஞான விற்பன்னர்கள் என்றும் முந்தைய கால மக்களுக்கு கிடைக்கப் பெறாத அனைத்து வசதிகளையும் தாம் பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் எண்ணி வந்தான். இப்படியே அந்தந்த காலங்களில் வாழ்ந்த மனிதன் தவறான எண்ணத்துக்கு பலியாகி விட்டிருந்தான். மனிதனுக்கு இறைவன் சிறுக சிறுக அருளியிருந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஒதுக்கிவிட்டு, பொதுவாக நாம் பார்க்கும்போது ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து காலம் தொட்டு இன்று வரை மனிதன் தொடக்கத்தில் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கிறான். அவனுடைய அறிவாற்றல், பகுத்தறிவுத்திறன், மன விருப்பங்கள், உடலியல் தேற்றங்கள், சிந்தனை போக்கு ஆகியவை அப்படியே உள்ளன.
இவற்றில் ஒருபோதும் மாறுதலோ அடிப்படை வேறுபாடோ தோன்றியது இல்லை. ஏனெனில் மனிதனின் தோற்றம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிய போது எவ்வடிவில் இருந்ததோ அதேபோல் இன்றும் உள்ளது. மேலும் ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்து மக்கள் கூட்டத்தினர் எந்த தீமைக்கு பலியாகி இருந்தாரோ அதே தீமையில் இன்று 4000 ஆண்டுகளுக்குப் பின் உலகில் தன்னை விட பல துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற நாடு எதுவும் இல்லை என்று பெருமையோடு கூறிக்கொள்ளும் அமெரிக்கா உழன்று வருகிறது. இன்று அங்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தாரின் பழக்க வழக்கங்களை கொண்டோரின் எண்ணிக்கை 2 கோடிக்கு மேல் உள்ளது என்று புள்ளி விவரம் கூறுகிறது. இந்த இரு சாராருக்குமிடையில் இப்பொழுது என்ன பெரிய வேறுபாடு ஏற்பட்டுவிட்டது. இதே போன்று முற்காலத்தில் ஃபிர்அவுன் தனது அமைச்சர்களிடம், எனக்காக ஒரு கோபுரத்தை எழுப்புங்கள், அதில் ஏறி மூசாவின் இறைவன் யார், அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று கூறினான். அதுபோன்றேதான் ஃபிர்அவுன் மறைந்து இன்றைக்கு 3500 ஆண்டுகளுக்கு பின் ரஷ்யா தனது ஸ்புட்னிக் 2ஐ பூமியில் இருந்து விண்வெளியில் ஏவிவிட்டு அது 250 மைலை அடைந்ததும், நாங்கள் விண்வெளியில் இறைவனை தேடினோம், அவனை எங்கும் காண முடியவில்லை என குருஷேவ் வாயிலாக சொல்லப்பட்டது. மேற்கூறப்பட்ட எடுத்துக்காட்டுகளிலிருந்து கடந்த 3500 ஆண்டு கால இடைவெளியில் மனிதனின் மனப்பான்மையிலும் சிந்தனை போக்கிலும் எத்தகைய மாற்றமும் ஏற்படவில்லை என்பது தெளிவாகிறது. ஃபிர்அவுன் தனது நோக்கத்தை அடைவதற்காக அதிகபட்சமாக உயரிய கோபுரம் ஒன்றை எழுப்பினான். ரஷ்யா ஸ்புட்னிக் 2ஐ தயாரித்து விண்வெளியில் தவளவிட்டு தான் தொழில்நுட்பத் துறையில் அபார சாதனைகள் புரிந்து முன்னேறிவிட்டதாக விளம்பரப்படுத்தி கொண்டது. ஆனால் இருவரின் சிந்தனை போக்கும் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது. அதில் எத்தகைய மாற்றத்தையும் காண முடியவில்லை. நாத்திகர்கள் முற்காலத்தில் எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில்தான் இன்றும் உள்ளனர். மாபெரும் குற்றமிழைத்தோரும் இழிவான மானக்கேடான செயல்கள் புரிந்தோரும் முந்தைய காலங்களில் எப்படி இருந்தார்களோ அப்படியே இன்றும் உள்ளனர். இதேபோன்ற சத்தியத்தை நேசித்தவர்களும் அதற்காக பாடுபட்டவர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் எப்படி இருந்தனரோ அதே போல்தான் இன்றும் உள்ளனர். இதனால் புலப்படுவது யாதெனில், நன்மையும் அதே போன்றுதான் இருக்கிறது, தீமையும் அதே போன்றுதான் இருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் ஏற்பட்டதில்லை என்பதுதான். மனிதனின் போக்குவரத்து சாதனங்களின் வளர்ச்சியும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அவற்றை பயன்படுத்துதல் போன்றவற்றில் ஏற்பட்டிருக்கின்ற மகத்தான மாற்றங்கள் ஆகியவை யாவும் கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றங்களாகும். இவற்றை உண்மையான அடிப்படையான நுணுக்கமான மாற்றங்கள் என்று சொல்ல முடியாது. இது மட்டுமா? இன்னும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த மக்கள் தாம் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை மனித முன்னேற்றத்தின் இறுதி எல்லை என கருதினர். ஆனால் சிறிது காலம் சென்றதுமே ஒவ்வொரு யுகமும் பழமையான யுகமாக போய்விட்டது. இவ்வாறே பிற்காலத்தில் தோன்றிய மக்களும் முற்கால மக்களைப் போல தவறான எண்ணத்துக்கு பலியாகிவிட்டனர். சென்ற நூற்றாண்டின் இறுதி வரை உருக்கினால் செய்யப்படும் வண்டியோ காற்றை விட அதிக கனமுள்ள பொருளோ வானத்தில் பறப்பதற்கான வாய்ப்பே இல்லை என கூறிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் தத்துவ ஞானிகளும் இருக்கத்தான் செய்தனர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை இவர்கள் வாய்ப்பே இல்லை என்றே அழுத்தம் திருத்தமாக வாதித்தனர். ஆனால் சிறிது காலத்துக்குள்ளாகவே 1911-12ஆம் ஆண்டுகளில் உருக்கினால் தயாரிக்கப்பட்ட வண்டி காற்றில் மிதந்தது. அப்போது 15 ஆண்டுகளுக்கு முன் இதற்கான வாய்ப்பே இல்லை என்று கருதி வந்தவர்கள் பழைமைவாதிகள் என்பது தெரிய வந்தது. அப்படியென்றால் இது நவீன யுகம் என்று கூறி வந்தவர்களின் வாதமும் இது முன்னேற்றத்தின் இறுதி எல்லை என்று கூறியவர்களின் கருத்தும் முற்றிலும் தவறானவையாகும். ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்து வந்த மனிதன் தான் முன்னேற்றத்தின் இறுதி எல்லையை அடைந்து விட்டதாகவே கருதினான். ஆனால் பிற்காலத்தில் அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்படவே மேலும் பல வழிகள் திறக்கலாயின. அதிக முன்னேற்றங்களும் ஏற்பட்டன. எனவே முந்தைய யுகம் பூர்வ யுகமாகவே இருந்துவிட்டது. தத்துவத்தின் நிலையும் இப்படித்தான். இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் அது அடைந்திருந்த சீரழிவை விட இப்போது மிக பயங்கரமான அளவுக்கு சீரழிந்து விட்டிருக்கிறது. நவீன யுகத்தை பற்றி நன்கு தெரிந்து கொண்ட பின்னர் இளைஞர் என்ற சொல்லின் கருத்து என்ன என்பதை கவனியுங்கள். இளைஞர் என்பது நன்மையின் மொத்த உருவாக்கத்திற்கோ
தீமையின் மொத்த உருவாக்கத்திற்கோ பெயரல்ல, மாறாக சூடேற்றப்பட்ட இரத்தத்தின் பெயராகும். புத்தம் புதியவற்றை கவர்ந்து கொள்ளும் ஆற்றலுக்கு பெயராகும். ஒரு பொருள் அது முயற்சி செய்து அடைய வேண்டிய ஒன்று என மனதில் தோன்றிவிட்டால் அது நல்லதோ கெட்டதோ உயிரை கொடுத்தேனும் அதை அடைந்துவிட நினைக்கும் ஒரு சக்திக்கு பெயராகும். உதாரணத்துக்கு வாளொன்றை எடுத்துக்கொள்வோம். இது போர் வீரனுக்கு பயன்படுகிறது, கொள்ளைக்காரனுக்கும் பயன்படுகிறது. எனவே இளைஞர் என்பது ஒரு வலிமையின் பெயராகும். முற்காலத்தில் கூட தீமைகளுக்கு துணை போவோர் இதே இளைஞர்களாகத்தான் இருந்தனர். தீமைகளை பெருக்கும் ஒரு இராணுவமாகவும் இவர்கள் செயல்பட்டனர். இவர்கள் மூலமே தீமைகள் உலகமெங்கும் பரவலாயின. மேலும் தீமைகளை கவர்ந்து கொள்வதில் பெரியவர்களை விட இவர்களே அதிகமான ஆர்வத்தை காட்டினர். இதே நிலைதான் இன்றும் உள்ளது. இக்காலத்தில் பரவி வரும் ஒழுக்கக்கேடுகளை மற்றவர்களை விட வெகு விரைவாக இளைஞர்களே ஏற்றுக்கொள்கின்றனர். இவர்களே அவற்றை பரப்புவதிலும் மற்ற எவரையும் விட முதன்மை வகிக்கின்றனர். தீமைகள் புரிவோருக்கு மிகுந்த அதிகபட்ச ஊக்கத்தை இவர்களே தருகின்றனர் என்றால் இளைஞர்களுக்கு நன்மையே வடிவானவர்கள் என்று எவ்வாறு பெயர் சூட்ட முடியும்? இதே போன்று இளைஞர்கள் தீமையே வடிவானவர்களும் அல்லர். இது நன்மையானதுதான் என்று ஒன்றை தெரிந்து கொண்டதும் அதில் மனநிறைவடைந்துவிட்டால் அதற்காக வேண்டி உயிரையும் அர்ப்பணிக்க தயாராகும் மாபெரும் ஆற்றலும் அவர்களுக்குள் அமைந்துள்ளது. எகிப்திய நாகரிகத்தை ஆராய்ந்து பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் எகிப்திய நாகரிகம் எப்படி இருந்தது? அது இன்றைய அமெரிக்க ஐரோப்பிய நாகரிகத்துக்கு மாறுபட்ட ஒன்றாயிருக்கவில்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞராகவே இருந்தார்கள். அவர்கள் தமது ஒழுக்க வலிமையால், தமது சீரிய அறிவாற்றலால், தமது விவேகத்தின் வீரியத்தால் அரசு முழுவதும் தம்முடைய கைக்கு வந்துவிடும் அளவு அந்த நாகரிகத்தின் மீது பலத்த அடி கொடுத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் செல்வ களஞ்சியங்களை என் முன் கொண்டு வந்து குவியுங்கள் என்று கூறினார். செல்வச் சீமான்களாயிருந்த அனைவரும் அக்கணமே இதோ எம்மிடம் இருக்கும் செல்வங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றனர். இதே போன்று அன்பு நபிகளாரின் காலத்தை ஆராய்ந்து பாருங்கள். பெரியவர்கள் எனப்படுவோர் அன்பு நபிகளாருக்கு பற்பல இடையூறுகளை விளைவித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் தம்மோடு இளைஞர்களின் அணியொன்றை திரட்டி வைத்து கொண்டு அன்பு நபிகளாருக்கும் நபித்தோழர்களுக்கும் சொல்லொன்னா துன்பங்களையும் கொடுமைகளையும் இழைத்து வந்தனர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொதிக்கும் பாலைவன வெயிலில் கிடத்தி தகிக்கும் மணலிலே இழுத்து சென்றவர்கள் மக்கத்து இளைஞர்கள்தாம். இவர்கள் பெரியவர்களின் தூண்டுதல்களுக்கு இலக்காகி தவறான வழியை மேற்கொண்டனர். மற்றொரு கோணத்திலிருந்து கவனியுங்கள். அன்பு நபிகளாரின் அருமை தோழர்கள் சத்தியத்துக்கான சான்று பகர்வதில் ஈடு இணையற்று விளங்கியவர்கள். அவர்களும் இளைஞர்களாகவே இருந்தார்கள். அன்பு நபிகளாரின் தொடக்க கால நண்பர்களில் பட்டியலை புரட்டி பாருங்கள். நபிகளாரை விட 2 ஆண்டு மூத்தவர் ஒருவர் மட்டும்தான் அதில் இடம்பெற்றிருந்தார். மற்றவர் அனைவரும் அவர்களை விட வயதில் குறைந்தவர்களாகவே இருந்தனர். 10 வயது நிரம்ப பெற்றவரும் 15 வயதை அடைந்தவரும் 22 வயதை தாண்டியவர்களும் 25 வயது கடந்தவர்களும் அதிகபட்சம் 30-35 வயதை ஒத்தியவர்களும் தான் அதில் இருந்தனர். இவர்கள் தம் கண்ணெதிரே தோற்றமளித்த நெருப்பு குண்டத்தை கண்களால் கண்டும் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால், வன விலங்குகளை நோக்கி உங்களது பசியினை போக்க இதோ நாங்கள் இருக்கிறோம், எங்களை கீறி கிழித்து உண்டு மகிழுங்கள் என்றும், அக்கிரமக்காரர்களை நோக்கி வாருங்கள் இதோ தெரிகின்ற நெருப்பு குண்டத்தில் எங்களை போட்டு பொசுக்குங்கள் என்றும் வருந்தி அழைத்தது போலல்லவா இருக்கிறது. இவ்வித பயங்கர சூழ்நிலைகளிலும் இவர்கள் தைரியமாக எழுந்து நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் திருக்கலிமாவை ஓதி முழங்கினார்கள். பேராபத்துகளை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. எண்ணற்ற இன்னல்களை சகித்தார்கள். விதவிதமான அக்கிரமங்களுக்கு ஆட்பட்டார்கள். இனி மக்காவில் மார்க்க பணி புரிவது சிரமமானது எனக் கண்ட இவர்கள் நாடு வீடு உற்றார் உறவினர் ஆகிய அனைவரையும் அப்படியே விட்டுவிட்டு வெளிநாட்டில் புகலிடம் தேடினார்கள். சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு சென்றால் என்ன நேரிடும், தமது நிலை என்னவாகும் என்பதை பற்றி இவர்கள் சிந்திக்கவே இல்லை. இவர்களும் இளைஞர்கள்தாம். இவர்களில் பருவம் அடைந்த பாவையரும் இளங்காளையரும் இருந்தனர். இறுதியில் இவர்கள் அனைவரும் தமது தீரமிக்க செயல்களால் இஸ்லாத்தின் கொடியினை தாங்கி பிடித்தார்கள். அன்பு நபிகளாருக்கு பெருந்துணையாய் நின்று இவர்கள் தோற்றுவித்த மாபெரும் புரட்சி பல நூற்றாண்டு காலம் வரை
உலகில் நிலைத்து நின்று உலகுக்கு வழிகாட்டிற்று. ஏன் இன்றும் கூட வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இனி இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரை அதன் தாக்கம் உலகில் இருந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்தும் அப்புண்ணிய சீலர்களின் அரிய தியாகங்களாலும் வீரமிக்க செயல்களாலும் நிகழ்ந்தவை என்றோ. இந்த யுகம் முற்போக்கு யுகம் என்றும் தெளிவான சிந்தனையுள்ள யுகம் என்றும் பெருமைப்பட கூறப்படுவதை பற்றி சற்று ஆய்ந்து பாருங்கள். ஆனால் இந்த யுகத்தின் நிலை என்ன? விஞ்ஞான வளர்ச்சியின் வியத்தகு சாதனைகளை எண்ணி எண்ணி மக்கள் மகிழ்கின்றனர். ஆனால் அதே விஞ்ஞானம்தான் தாய் தந்தை மூலம் குழந்தை பிறக்கின்ற நடைமுறையை மாற்றி சோதனை குழாய் மூலம் குழந்தையை உற்பத்தி செய்ய நினைக்கிறது. அது மட்டுமல்ல, நம் போன்ற மனிதர்களை உருவாக்குகின்ற இன்னும் தேவையில்லோரின் வேண்டுதல்களுக்கு இணங்க எப்படிப்பட்ட மனிதர்களையும் உருவாக்கி தருகின்ற ஒரு காலம் வரத்தான் போகிறது என்று முழங்குகிறார்கள். முன்னேற்றத்தின் சாதனம் என்றும் மனிதனை பேரண்டத்தின் பெருவழி வரை கொண்டு சென்று விட்டது என்றும் பெருமைப்பட கூறுகின்ற விஞ்ஞானத்தின் நிலை இதுதான். இது மனிதனை எந்த அளவு உயர்த்தியுள்ளதோ அந்த அளவுக்கு தாழ்த்தியும் உள்ளது. மனிதனுக்கு எவ்வளவு நன்மைகள் புரிந்துள்ளதோ அதைவிட பன்மடங்கு நாச வேலைகளையும் செய்துள்ளது. இதே போன்று இன்றைய தத்துவ ஞானிகளையும் ஆய்ந்து பாருங்கள். அவர்கள் கூறும் தத்துவங்களில் அறிவுபூர்வமானவை என்ன இருக்கின்றன? முந்தைய காலங்களில் அறியாது வாழ்ந்த மனிதன் எவ்வித கருத்தோட்டங்கள் கொண்டிருந்தானோ அதே கருத்தோட்டங்கள் தாம் இன்றும் காணப்படுகின்றன. மனிதன் என்பவன் அடிப்படையில் ஒரு மிருகமே. மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று வளர்ந்த ஒன்றே மனித இனம் என கருதப்படுகிறது. இப்பொழுது ஒரு மனிதன் தனது முன்னோரெல்லாம் குரங்காகவும் கொரில்லாவாகவும் இருந்தான் என்றும் அவை சிறுகச் சிறுக பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றுதான் மனித இடத்தை எட்டி பிடித்திருப்பதாகவும் தன்னை பற்றி கருதினான் என்றால் அவன் நிச்சயம் தனது வாழ்க்கைக்கு தேவையான நியதிகளை மிருகங்களின் வாழ்க்கையில் தான் தேட முயல்வான். இன்றைய சமூகவியலில் இதுதான் நடக்கிறது. விலங்குகளின் வாழ்க்கையை ஆராய்ந்து இயற்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளப்படுகிறது. உண்மையில் மனிதனுடைய இயல்புகளுக்கும் விலங்குகளுடைய இயல்புகளுக்கும் இடையில் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள வேறுபாடு உண்டு. ஒருபுறம் இஸ்லாம் மனிதனை இறைவன் பூமியில் தனது பிரதிநிதியாக அனுப்பியுள்ளான் என கூறுகிறது. மறுபுறமோ இன்றைய தத்துவமும் விஞ்ஞானமும் மனிதனை நோக்கி, நீ மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று வந்துள்ளாய், உனது உடல் வளையாமல் நேராக உள்ளது, மிருகங்கள் செய்ய முடியாத வேலைகளை நீ செய்வதற்கே கால்களை பெற்றிருக்கிறாய், இவை தவிர உனக்கும் மிருகங்களுக்கும் இடையில் எத்தகைய அடிப்படை வேற்றுமையும் இல்லை என கூறுகிறது. ஆகையால் அடிப்படையில் மனிதன் தன்னைத்தானே மிருகமென கருதி கொண்டிருக்கிறான். இவ்வாறு மனிதன் தன்னை மிருகமாக கருதி கொண்டிருப்பதன் விளைவால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன் பாரசீக நாட்டில் தோன்றிய புகழ்பெற்ற தத்துவ ஞானி மஸ்தக் கூறிய தத்துவம் இன்றும் பரவி வருகிறது. அவர் பொன், பெண், மண் இம்மூன்றும் மனித சமுதாயத்தின் பொது உடைமை என பிரகடனப்படுத்தினார். இன்றும் கூட மேற்கூறப்பட்ட முப்பொருட்களும் மனித சமுதாயத்துக்கு பொதுவானவை என்ற கருத்துக்கள் உருவாக்கப்படுகின்றன. பொன்னை பற்றி உழைப்பாளி என்ன கருத்து கொண்டிருக்கிறான் என்பதை இன்று ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் சென்று பாருங்கள். இதே கருத்து சிறிது கூட மாற்றமின்றி உலகமெங்கும் நிலவி வருவதை கண்டுகொள்ளலாம். பெண்ணுக்கும் ஆணுக்கும் அடிப்படையில் அங்கே எவ்வித வேற்றுமையும் இல்லை. ஆண் தனையனாகவும் பெண் தாயாகவும் இருந்தாலும் சரி, ஆண் சகோதரனாகவும் பெண் சகோதரியாகவும் இருந்தாலும் சரி, அங்கே இப்போது எவ்வித வேறுபாடும் காணப்படவில்லை. சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையேயுள்ள தகாத உறவோ அங்கே இன்றும் சர்வசாதாரணமாகிவிட்டது. தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய சம்பவங்களும் ஒன்றும் குறைந்ததாயில்லை. ஆனால் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவு முற்றிவிட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு பிளேபாய் பத்திரிகையை பாருங்கள். அதனுள் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஏராளமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கும். கண்ணியத்தை விரும்பும் எந்த மனிதனும் சிந்திக்க முடியாத அளவுக்கு படுமோசமான நிலையில் மனிதன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். மேற்கூறப்பட்ட செயல்கள் இன்றும் நம் கண்முன்னே நடைபெற்று வருவதை நாம் கண்டு வருகிறோம். இத்தகைய இழிச்செயல்களை நமது நாட்டிலும் இறக்குமதி செய்யும் ஈன புத்தி படைத்தவர்களும் உள்ளனர். இங்கு எல்லாவித தீமையான சிந்தனை போக்குகளை உருவாக்குபவர்களும் இவர்களாகத்தான் இருக்கின்றனர். மேலும் இவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒழுக்க கேடுகள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனவோ அதே வழியில்தான் இங்கும் சென்று கொண்டிருக்கின்றன.
இதன் வேகமான வளர்ச்சியை தடுக்க முற்படவில்லையாயின், ஒழுக்கத்தை பற்றிய இந்த கருத்தோட்டத்தை மாற்றியமைக்க முயற்சி செய்யவில்லையாயின், இந்த நாட்டிலே ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இன்று நடைபெற்று வருகின்ற அதே செயல்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதேபோன்று காரல் மார்க்ஸ் கூறிய கம்யூனிச சோஷலிச சித்தாந்தம் ஒரு முற்போக்குவாதம் என்று பெருமைப்பட கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் அந்த முற்போக்குவாதம் என்ன? மூலதனங்களும் தொழிற்சாலைகளும் உற்பத்தி சாதனங்களும் முற்காலத்தில் பல முதலாளிகள், பல தொழிலதிபர்கள், பல நிலப்பிரபுக்களிடம் இருந்தன. பங்கீடு முறைகளும் பல்வேறு மட்டங்களிலுள்ள பெரும்பாலான மக்களின் கைவசத்தில் இருந்தன. ஆனால் இன்றோ எல்லா சாதனங்களும், நிலங்களும், தொழில், வர்த்தகம், பொருள் உற்பத்தி சாதனங்கள் ஆகிய அனைத்துமே சிலரின் கைகளில் சிக்கியுள்ளன. அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு மனிதரும் மனதுக்குள் ஏதாவது சிந்திப்பதற்கும் துணியாத அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய கொள்கைகளுக்கு எதிராக ஒருவன் சிந்திக்கிறான் என்ற சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் போதும், அவன் இப்போதெல்லாம் உடனே சிறை கூடத்துக்கு அனுப்பப்படுவதில்லை, மாறாக மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்படுகிறான். தமது சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தங்களை பற்றி சிந்திப்பவன் மனநோயாளி அன்றி வேறென்ன? எனவே அவன் மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்பட வேண்டியவன்தான் என்று வாதிக்கப்படுகிறது. கம்யூனிசத்தின் இரும்பு பிடியில் சிக்கியுள்ள எந்த நாடுகளிலும் எந்தவிதமான சுதந்திரமும் இல்லை. பிறகு சோசலிசம் பிறந்தது. ஒன்று வலுக்கட்டாயமாக ஒரு வேலையை செய்ய நினைக்கிறது, மற்றொன்று ஜனநாயக வழிமுறையை கையாண்டு பணிபுரியப் போவதாக வாதிடுகிறது. இதைத் தவிர இரண்டுக்கும் இடையில் வேறெந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் உற்பத்தி சாதனங்கள் அரசுடைமையாக வேண்டும், அரசே அதனை பங்கிட்டு தர வேண்டும் என்பதில் இருவரும் ஒரே கருத்துடையவர்கள் தாம். அரசு என்பது கான்ஸ்டபிள், ஊர் காவலர்களுக்கு பெயரல்ல என்பது வெளிப்படை. மத்திய அரசில் அமர்ந்து கொண்டு திட்டங்கள் தீட்டிக் கொண்டும் அதிகாரங்களை பிரயோகித்து கொண்டும் இருக்கும் ஒரு குழுவினருக்கு பெயர்தான் அரசு என்றால், இவ்விரண்டுமே உலக வரலாற்றில் என்றுமே காண முடியாத ஒரு படுமோசமான சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்றுதான் பொருள். ஷைத்தான் பெரும் பெரும் நம்ரூதுகளையும் பெரும் பெரும் ஃபிரௌன்களையும் கடந்த காலத்தில் தோற்றுவித்தான். ஆனால் இன்று ரஷ்யாவிலும் சீனாவிலும் உருவாகியுள்ள நவீன நம்ரூதும் நவீன ஃபிரௌனும் முந்தைய நம்ரூதையும் ஃபிரௌனையும் விஞ்சிவிட்டனர். நம்முடைய நாட்டிலும் அத்தகைய சூழ்நிலை ஏற்பட வேண்டும், அதுபோன்ற அமைப்பு திணிக்கப்பட வேண்டும் என்று விரும்பப்படுவதுதான் விந்தையிலும் விந்தை. கிழக்கு திசையிலிருந்து, கம்யூனிஸ்ட் நாடுகளிலிருந்து ஒரு காற்று வீசும், அது இங்கே வரவேற்கப்படும். அங்கிருந்து குங்குமமும் செந்தூரமும் அனுப்பப்படும். இங்கே அவற்றை பெற்று போற்றி தங்கள் நெற்றியிலும் தலை வகிடிலும் இட்டு அலங்கரித்து கொள்ளப்படும் என்று பெருமையுடன் பரப்புரை செய்யப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவெனில், முற்காலத்தில் எந்த அறியாமையும் தீமைகளும் இருந்தனவோ அவைதாம் இக்காலத்திலும் காணப்படுகின்றன. இதேபோன்று நீங்கள் பாருங்கள், முற்காலத்தில் எத்தனையோ பெரும் பெரும் வம்பர்களும் கொடுங்கோளர்களும் உலகில் வாழ்ந்திருந்தனர். அவர்கள் செய்த ஒவ்வொரு கைங்கரியத்தையும் இன்றைய கொடுங்கோளர்கள் செய்யாமல் விடவில்லை. மேலும் இன்றைய கொடுங்கோளர்கள் எந்த வகையில் புதிய புதிய கொடுங்கோன்மையை கையாண்டு வருகின்றனர் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து வருகிறீர்கள். இதெல்லாம் உங்கள் கண்ணெதிரே நடக்கின்ற அன்றாட நிகழ்ச்சி. செயலளவில் பார்க்கும்போது ஜனநாயகம் எனும் போர்வையில் வடிகட்டிய சர்வாதிகாரம்தான் நடைபெறுகிறது. அந்த சர்வாதிகாரத்துக்கு ஜனநாயகம் என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. ஜனநாயகத்துக்குரிய புறத்தோற்றம் தரப்படுகிறது. ஆனால் அதற்குள் சர்வாதிகாரத்தின் உயிரோட்டம் நுழைக்கப்படுகிறது. அரசினரை எதிர்த்து எவரும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாதவாறு தேர்தலில் வெற்றி பெறும் கலை சில நாடுகளில் முழுமைப்படுத்தப்பட்டுவிட்டது. இனி எந்த சாதாரண குடிமகனும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அக்கலை முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இதை நாம் முற்போக்கு என்று மதிக்கலாமா அல்லது பிற்போக்கு என்று சொல்லலாமா? இது பழைய நம்ரூது ஃபிரௌனுடைய காலத்தை நோக்கி செல்வதாகும் அல்லவா? ஃபிரௌன், நம்ரூது ஆகியோரின் மூதாதையர்களுடைய மூளையில் கூட உதிக்காத செயல்களை இன்றைய நம்ரூதுகளும் ஃபிரௌன்களும் செய்து வருகின்றனர். சென்ற சில ஆண்டுகளுக்கு முன் எகிப்தின் முன்னாள் அதிபர் நாசர் தமது காலத்தில் என்னென்ன கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்து விட்டிருந்தாரோ அவற்றை பற்றிய செய்திகள் இன்று உலகின் முன்னே வர ஆரம்பித்துவிட்டன. அதனை வைத்து அவர் காலத்தில் நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள் எந்த அளவுக்கு பயங்கரமானவை என்பதை கணித்து கொள்ளலாம். இதுதான் இன்றைய நவீன யுகம் விடுவிக்கும் சவாலாகும். இத்தகைய வழிகேட்டினை எதிர்க்கவும் நசுக்கவும் இந்த உலகில் யாராவது உள்ளனரா?
மனிதனின் அழிவுக்கு பயன்படாமல் ஆக்கத்துக்கு மட்டும் பயன்படும் வேறெந்த அறிவியலை கொண்டு வர முடியுமா? மனிதனை மிருகமாக்காமல் மனிதனை மனிதனாக்கும் தத்துவ அறிஞர்களை கொண்டு வர இயலுமா? மனிதனை மிருகத்தை விட கேடுகெட்ட நிலையில் கொண்டு போய் விடாமல் தடுத்து அவனை அழகிய வடிவத்திலாக்கும் உன்னதமான ஒழுக்க சீலர்களை கொண்டு வர முடியுமா? இவைதாம் நவீன யுகம் எழுப்புகின்ற சவாலாகும். இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு 2 அம்சங்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று, அல்லாஹ்வுடையவும் அவனுடைய திருத்தூதருடையவும் போதனைகளில் கிடைக்கப்பெறும் வழிகாட்டுதல்களை தெரிந்து கொண்டு அவற்றை உண்மையான உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் இந்த போதனையை உலகில் மேலோங்கச் செய்வதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் திருக்கலிமாவை திருவாக்கை மேலோங்கச் செய்து மற்றவற்றை தாழ்த்திவிடச் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, வழிகேட்டினை பரப்புவோர், வழிகேட்டில் வீழ்ந்தோர் ஆகிய அனைவரும் தோல்வியடையும் வகையில் உங்களிடம் ஒழுக்க வலிமை இருக்க வேண்டும். வழிகேட்டினை பரப்புவோர், வழிகேட்டிலே வீழ்ந்தோர் ஆகியோரிடம் உலகியல் சாதனங்கள் 95% இருக்கின்றதென்றும் சத்தியத்தை நேசிக்கும் மக்களிடம் 5% மட்டுமே உள்ளது என்றும் வைத்துக்கொண்டால் சத்திய நேசர்கள் தமது உண்மையான கொள்கையாலும் ஒழுக்க வலிமையாலும் அவர்களை தோல்வியுறச் செய்ய முடியுமென்றே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் சொல்லி வந்திருக்கிறேன். ஏன் 5% கூட தேவையில்லை, 1% இருந்தால் கூட இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெற்றி கொண்டு திகழ முடியும் என்று இப்பொழுது கூறுவேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒருபுறம் ஈமானுடைய வலிமையும் மறுபுறம் ஒழுக்க வலிமையும் உங்களிடம் அமைந்திருக்க வேண்டும். அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுகிய 23 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு முழு சமூகத்தையே தலைகீழாக மாற்றியமைத்து விட்டார்கள். 10-12 லட்சம் சதுர மைல்களை கொண்ட மிக பெரும் நிலப்பரப்புகளையே தன் வயப்படுத்தி கொண்டார்கள். மேலும் அதில் வாழ்ந்த எண்ணற்ற மக்களின் வாழ்வில் நல்லொழுக்கத்தின் புரட்சியை தோற்றுவித்தார்கள். கொள்ளையடித்தவன் நம்பிக்கைக்குரியவனாகவும் இறையச்சமற்றிருந்தவன் ஒழுக்க சீலனாகவும் விதவிதமான அக்கிரமம் பொறிந்தவன் மக்கள் மீது அன்பை சொரிபவனாகவும் ஆகிவிடுகின்ற அளவுக்கு பெரும் புரட்சியை தோற்றுவித்தார்கள். 23 ஆண்டுகளுக்குள் நடந்த இம்மாபெரும் புரட்சி எதன் விளைவால் ஏற்பட்டது? அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் முழங்கிய சத்திய கொள்கையினை எதிரிகள் எதிர்த்து வாதிட முடியாத அளவுக்கு மறுக்கவியலாத ஆதாரங்களுடன் எடுத்துரைத்தார்கள். இறுதியில் பரம எதிரிகளும் வன்னெஞ்சர்களும் கூட இந்த சத்திய நெறியை ஏற்றுக்கொண்டு அதன் முன் சிரம்பணிய நேரிட்டது. அன்பு நபிகளாரிடத்திலும் அவர்களின் அருமை தோழர்களிடத்திலும் அமைய பெற்றிருந்த மற்றொரு சிறப்பம்சம் உண்மையான ஒழுக்க பண்புகளாகும். இவற்றின் மூலம் அவர்கள் மக்களின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் என்னென்ன போர்கள் நிகழ்ந்தனவோ அவை அனைத்திலும் பகைவர்களின் அணியில் 300 பேரே கொல்லப்பட்டார்கள் எனும் செய்தியை நீங்கள் கேட்டாலே வியப்படைவீர்கள். இதனை இரத்தம் சிந்தா புரட்சி என்றே சொல்ல வேண்டும். 300 பேர்களை கொன்று 23 ஆண்டுகளுக்குள்ளாக நாட்டிலே ஒரு மாபெரும் புரட்சியை தோற்றுவித்தார்கள். இப்புரட்சி வெறும் அரசியல் புரட்சி அல்ல, ஒழுக்கப் புரட்சி, ஆன்மீக புரட்சி, ஏன் மானிட எழுச்சிக்கு வேண்டிய மாபெரும் புரட்சி என்று சொல்லலாம். இதனை இரத்தம் சிந்தா புரட்சி என்று சொன்னால் மிகையாகாது. இது ஒழுக்க வலிமையினால் தோற்றுவிக்கப்பட்ட புரட்சியை தவிர வாளின் வலிமையால் ஏற்பட்ட புரட்சி அல்ல. அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சத்திய நெறியை மக்களுக்கு போதித்தார்களோ அது இன்றும் அப்படியே உள்ளது. குர்ஆனிலும் அன்பு நபிகளாரின் நடைமுறையிலும் அவர்களின் ஹதீஸ்களிலும் சஹாபா பெருமக்களின் அடிச்சுவடுகளிலும் அது அப்படியே காணப்படுகிறது. அதில் மாற்றப்பட்ட இல்லாது ஆக்கப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை. ஏன் அணுவளவு மாற்றம் கூட அதில் காண முடியாது. அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய நெறியை எந்த ஆதாரங்களுடன் எடுத்து வைத்தார்களோ அவை இன்றும் கூட உண்டு. நான் இன்றும் கூட துணிந்து கூறுவேன், எந்த சான்றுகளுடன் இஸ்லாம் ஆரம்பத்தில் பரப்பப்பட்டதோ அதே சான்றுகளை வைத்து கொண்டு எழுந்தால் அறிவியல் களத்தில் உங்களுக்கு எதிராக எந்த ஒரு தத்துவமும் கொள்கையும் நிலை கொள்ள முடியாது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் அதற்காக வேண்டி தயாராக வேண்டும். உங்கள் அறிவாற்றலை பயன்படுத்தி அதனை முழுமையான வலிமையோடு சரியான சான்றுகளோடு இக்கால அறிவியல் தத்துவம் ஆகியவற்றால் கிடைக்கும் சான்றுகளுடன் சேர்த்து உலகின் சிந்தனையை கவர்கின்ற அளவுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஆம், இதுதான் உண்மையானது என்பதையும் இதை தவிர வேறு எதுவும் உண்மையானதல்ல என்பதையும் மனிதனின் நன்மைகள் எல்லாம் இதில் தான் அடங்கியுள்ளது என்பதையும் உலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சமர்ப்பிக்க வேண்டும்.
இதற்கான முயற்சியும் தொடர் போராட்டமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்று உலகில் என்ன நிலை உருவாகியிருக்கிறது? அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் சமய எதிர்ப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், மறுமையை நம்பாதவர்கள் தம் கிறிஸ்தவ ஆலயங்களை முற்றிலும் கைவிட்டுவிட்டனர். இதன் விளைவாக இன்றைக்கு சர்ச்சுகள் விற்கப்படுகின்றன. சர்ச்சுகளில் ஆசிரியர்களாகவும் பாதிரிகளாகவும் பணியாற்றியவர்கள் மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்படும் நிலை அங்கு உருவாகியிருக்கிறது. இவ்வாறு உங்களுக்கு மூளை கோளாறு ஏற்பட காரணம் என்னவென்று அவர்களிடம் வினவப்படும் போது, நாங்கள் எதை பற்றி பரப்புரை செய்து வந்தோமோ அதை பற்றிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கவில்லை. இதனால் எழுந்த குழப்ப நிலைதான் எங்களுக்கு மூளை கோளாறை ஏற்படுத்திவிட்டது என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கிடையில் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இன்று நடைபெறும் ஒரு மாற்றத்தை கவனியுங்கள். இஸ்லாத்தை குறித்து அவர்களிடமும் பாரம்பரிய குரோதமும் மாச்சரியங்களும் காணப்பட்ட போதிலும் சரியான முறையில் இஸ்லாமிய போதனைகள் அவர்களுக்கு எட்டியதும் அவர்கள் முன்வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலுவை போர்கள் நிகழ்ந்த காலத்தில் இஸ்லாத்துக்கும் அன்பு நபிகளாருக்கும் குர்ஆனுக்கும் எதிராக கிளப்பப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளின் பாதிப்பு இன்றும் அவர்களிடையே காணப்படுகிறது. இந்த காரணமாகவே அமெரிக்கா, ஐரோப்பா மக்கள் தம் சமயத்தின் கீழ் வெறுப்பு கொண்டு வேறு சமயத்தை தேடி அலைகிற போது முதலில் புத்த மதத்தையும் இந்து மதத்தையும் ஆராயத் தொடங்குகின்றனர். பின்னர் தான் மற்றெல்லா மதங்களையும் பற்றி ஆராய்கின்றனர். இவற்றிலெல்லாம் அவர்களுக்கு மன நிறைவு கிடைக்காமல் போவதால் இறுதியில் இஸ்லாத்தை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்குகிறார்கள். பிறகு இஸ்லாமோ அவர்களை கவர்ந்து ஈர்த்து கொள்கிறது. அப்படியாயின் இன்றும் கூட இஸ்லாம் கூறும் சான்றுகளில் மாபெரும் வலிமை பதிந்துள்ளது. அவற்றை கையிலேந்திய வண்ணம் வீறு கொண்டு எழ வேண்டும். அவற்றை மக்களிடையே பரப்ப வேண்டும். உலகில் மக்களுக்கு மத்தியில் ஊடுருவிச் செல்ல வேண்டும். அப்புறம் பாருங்களேன், இந்த நாட்டில் வடிகட்டிய நாத்திகராய் இருப்பவரையும் நீங்கள் மாற்றிவிடலாம். அவர்களின் மதம், கருத்தோற்றம் ஆகியவற்றை மாற்றிவிடலாம். சோசலிசமும் கம்யூனிசமும் மனித சமூகத்துக்கு செய்யாத நல்ல பணிகளை இஸ்லாத்தால் செய்ய முடியும் என்பதை கம்யூனிஸ்டுகளுக்கு தக்க சான்றுகளுடன் நிரூபித்து அவர்களின் வாயை அடைக்க முடியும். இதுபோல் மனிதர்களை வெற்றி கொள்ளச் செய்யும் ஒழுக்க பண்பாட்டினை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் சிறியோர் முதல் பெரியோர் வரை, பாமரன் முதல் பண்டிதன் வரை ஒருவருக்கொருவர் வசை மாறி பொழிவது சர்வ சாதாரணமாகிவிட்டிருக்கிறது. ஆனால் உங்களின் நாவுகள் வசை மாறி பொழிவதிலிருந்து முற்றிலும் விலகியிருக்க வேண்டும். உங்களை பார்த்து ஏசக்கூடியவனை பதிலுக்கு நீங்கள் ஏசக்கூடாது. எவரேனும் ஒருவர் உங்களுடன் சண்டையிட வந்தால் அவருடன் நீங்கள் கண்ணியத்துடனும் மனித பண்பாடுடனும் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தீமை விளைவிக்க முற்படுவோருக்கு நீங்கள் நன்மையே புரிந்திட வேண்டும். இதன் பின் பாருங்களேன், உங்களை யார் எதிர்த்து நிற்கிறார்கள் என்று. உங்களுக்கு விரோதியாய் இருந்தவன் செயலற்று போய்விடுவான். அவன் யார் யார் மனதை கெடுத்து விட்டிருந்தானோ, யார் யாரிடம் உங்களை பற்றி தவறாக கூறியிருந்தானோ அவர்களெல்லாம் உங்களின் ஒழுக்கத்தையும் பண்பாட்டினையும் நன்னடத்தையும் பார்த்தால் உங்களை பற்றி தவறாக கூறியவன் பொய்யன் என்றும், நீங்கள்தான் உண்மையானவர்கள், ஒரு முஸ்லிமிடம் காணப்பட வேண்டிய உன்னத பண்பாடு உங்களிடம்தான் காணப்படுகிறது என்றும் அவர்களே ஒப்புக்கொள்வார்கள். மேற்கூறப்பட்ட இரு அம்சங்களும் இரு பெரும் ஆயுதங்களாகும். நான் உங்களுக்கு கூறுகின்ற இந்த இரண்டையும் கொண்டு உலகையே உங்களால் வசப்படுத்தி கொள்ள முடியும். இந்த நாட்டில் மக்கள் தொகையில் நீங்கள் 1000ல் 1% கூட இல்லாவிட்டாலும் சரி, இதே போன்று செய்தி தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் உங்களுடைய எதிரிகள் வசம் இருந்தாலும் பரவாயில்லை. வானொலியும் தொலைக்காட்சியும் அவர்கள் வசம்தான். பத்திரிகை துறைகளிலும் அவர்களின் ஏகபோகம்தான். இராணுவமும் காவல்துறையும் சட்டமும் நீதித்துறையும் சுருங்கக்கூறின் எல்லாவற்றிலும் அவர்களின் ஆதிக்கம்தான் இருக்கிறது. ஆனாலும் பாதகமில்லை. இந்த எல்லா வகையான வலிமையையும் அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களை நீங்கள் தோல்வியுறச் செய்ய முடியும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் இவ்விரு ஆயுதங்களையும் தரித்து கொள்ள வேண்டும். இவ்விரு ஆயுதங்களை கொண்டுதான் அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியே நின்று அரபு உலகம் முழுவதையும் கவர்ந்தார்கள். இறுதியில் அரபியர்களை தன் வசப்படுத்திய பின் இஸ்லாத்தை ஒரு மாபெரும் வலிமை வாய்ந்த சக்தியாக திகழச் செய்தார்கள். அச்சக்தி ஒருபுறம் சீனாவின் எல்லையிலிருந்து மறுபுறம் ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பாவின் கடைக்கோடி வரை சென்றிருக்கிறது. குறுகிய கால கட்டத்தில் இத்தனை பெரும் புரட்சி உலக வரலாற்றில் நிகழ்ந்ததே இல்லை. இன்றும் கூட இது சாத்தியமே. ஏனெனில் எந்த நியதிகளின் காரணமாக அன்பு நபிகளாருக்கு மகத்தான வெற்றி கிடைத்ததோ அந்த நியதிகள் இன்றும் மாறிவிடவில்லை.
அல்லாஹ்வின் நியதிகள் எப்போதுமே போல் நீடிக்கின்றன. அவற்றில் எத்தகைய மாறுதலும் நிகழ்ந்து விடவில்லை. பொருள்களின் இயல்பு பூர்வ காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இன்றும் உள்ளது. பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மை தீமைகளுக்கு பழங்காலத்தில் இருந்தது போல இன்றும் உள்ளது. இதேபோல் நன்மைகளுக்கு பயனளிக்கும் தன்மை முற்காலத்தில் இருந்தது போல இன்றும் உள்ளது. அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நல்ல பணியை தாமும் மேற்கொண்டு தமது அருமை தோழர்களையும் மேற்கொள்ளச் செய்தார்களோ அந்த நல்ல பணியையே நீங்களும் மேற்கொள்ளுங்கள். அவ்வாறு செய்வீர்களாயின் அக்காலத்தில் நல்ல பணிகளுக்கு உரிய என்னென்ன நற்பலன்கள் கிடைத்தனவோ அதே நற்பலன்கள் இன்றைய காலத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். இதேபோன்று நீங்கள் சத்திய மார்க்கத்தை, தீனே ஹக்கை ஆணித்தரமான ஆதாரங்களுடன், மறுக்க இயலாத சான்றுகளுடன், உள்ளத்தை தொடும் உதாரணங்களுடன் மக்கள் முன்வைத்தால், ஒவ்வொரு மொழியிலும் உங்களிடம் உள்ளவற்றை எடுத்து கூறினால், எதிரிகளிடம் எல்லாவிதமான சாதனங்களும் இருந்த போதிலும் நீங்கள் உங்களிடமுள்ள சான்றுகளின் வலிமையால் மக்களின் மனங்களை வெற்றி கொள்ளலாம். உங்களுக்கு பரம எதிரிகளாக இருப்பவர்கள் உங்களின் நண்பர்களாக, பாதுகாவலர்களாக, உதவி ஒத்தாசைகள் புரியக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். நீங்கள் எங்கிருந்தும் படை பலத்தை திரட்ட வேண்டிய அவசியம் இராது. படைகள் தாமாகவே உங்கள் கைவசமாகிவிடும். நீங்கள் ஆயுதங்களை குவிக்க வேண்டி வராது. புதிய கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் தோற்றுவிக்க வேண்டியதில்லை. கல்வி கூடங்களில் கற்கும் மாணவர்களை வைத்து கொண்டு உங்கள் பணிகளை அவர்களிடம் ஒப்படைக்கலாம். அறிவியல் வல்லுனர் நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை. இன்று இருக்கும் விஞ்ஞானிகளை மாற்றியமையுங்கள். அவர்களின் அறிவியல் தத்துவம் உங்களுக்கு பயன்படும் வகையில் அவர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துங்கள். அன்பு நபிகளாரும் திருக்குர்ஆனும் கற்றுத்தந்த மனித ஈர்ப்பு கலையை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பின் உங்களுக்கு உறுதி கூறுவேன், இந்த மனித ஈர்ப்பு ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயம் உலகம் உங்கள் வசமாகிவிடும். இது என் கண்முன்னே நிகழக்கூடும், அல்லது என் வாழ்வுக்கு பின் 10-15 ஆண்டுகள் கழித்து நடைபெறக்கூடும்.